காயினுடைய சந்ததி, அவன் தான் ஏனோக்கு. இன்னொரு ஏனோக்கு இருக்காரு, அது 7வது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு. அவர் இருக்கிறாரு 5ஆம் அதிகாரத்துல. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பையன் மெத்துசுலா. மெத்துசுலா சந்ததியில வந்தவங்க எல்லாம் இங்க இருக்கு. யார் வரைக்கும்? நோவா வரைக்கும் இருக்குது. அந்த சந்ததி இல்லை. இது வேறொரு ஏனோக்கு. இது யாரு? ஜெயண்ட், ராட்சசன் அப்படின்னு இருக்கு. இந்த ராட்சசன் பிறந்திருக்கிறார். நீங்க இதே விஷயத்தை 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்க பார்க்க முடியும். 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். இந்த ராட்சதர் யாருன்னா காயின் சந்ததியில வந்தவங்க, ஏனோக்கின் புத்திரர் அங்க இருக்கிறார். இந்த காயினுடைய பையன் ராட்சசனா இருக்கிறான். பொல்லாங்கனுக்கு பிறந்தவன் யாரு? ராட்சசன், ஜெயின்ஸ். இன்னைக்கு இதுதான் அடுத்த ஜெனரேஷன். சபையில ஏன் நான் உங்களை சொல்றோம், ஒரு நான் பிலீவரை கல்யாணம் பண்ண வேண்டாம், விசுவாசி அவிசுவாசியோடு கூட இணைக்கப்பட வேண்டாம். நம்முடைய விசுவாசம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, விசுவாசத்தின் அடிப்படை. விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது? பிறக்கக்கூடாது. பிறக்கிறது என்னவா இருக்கும்? ராட்சசனா இருக்கும். இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேருமே கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க. ஏவாளுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து வந்துச்சு, அந்த வார்த்தை வந்துடுச்சு, பிறந்தது பொல்லாங்கன். ஆனா இங்க பொல்லாங்கன் தெரிஞ்சுக்கிட்டது சபையே, ஏவாள் கிடையாது. இது இன்னும் மோசம். 2 மோசம். 2 சர்ச்சுக்குள்ள தான் இருந்துச்சு. 2 சர்ச்சுக்குள்ள. இவன் தெரிஞ்சுக்கிற சபை, இவன் பெற்றெடுக்கிறது எப்படி இருக்குது? ராட்சசனாக இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க, சர்ச்சு உலகத்தான் தங்கள் கடவுள்களுக்கு பயபக்தியா இருக்கிற அளவுக்கு கூட சபைகளுக்குள் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் பயபக்தி கிடையாது. இப்ப கர்த்தர் கேட்டது தேவபக்தி உள்ள சந்ததி. சபைகளுக்குள்ள இப்ப என்ன இருக்குது? இன்னைக்கு சபைகளுக்குள் அருவருப்பான பாடல்கள் பாடப்படுது, அருவருப்பான காரியங்கள் செய்யப்படுது. ஓரின சேர்க்கையிலிருந்து ஹோமோசெக்சுவாலிட்டியிலிருந்து அத்தனை சர்ச்சுக்குள்ள ஏன் வந்துச்சு? காயின் தன் மனைவியை அறிந்தான். பொல்லாங்கன் ஒரு சர்ச்சை நடத்தினா இப்படிதான் இருக்கும். பொல்லாங்கன் ஒரு ஊழியத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் அடிச்சுக்கிட்டாங்க. காத்துரு காத்துரு காத்துரு, பொறுமையோடு இரு, ஒரு நாள் வரும், ஜோமணி அனுப்புறோம். அப்போ அந்த காலம் கர்த்தரே ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்குன்னு, அந்த காலம் கர்த்தரே உங்களை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் இருந்தால் உங்கள் மூலமாக பிறக்கிறது இந்த மாதிரி ராட்சசனா இருக்காது. ராட்சசனா இருக்காது. நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்கிட்ட பாவம் இருக்கு, பாவம் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆனா அவன் ஊழியத்துல கரெக்டா இருப்பான், அவனுக்குள்ள தப்பா இருப்பான். இப்போ இயேசுகிட்ட ஒரு குரூப் வருது நியாய தீர்ப்புல. வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைச்சோம் அல்லவா. இவன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்கான்? கரெக்டா பண்ணிருக்கான். மினிஸ்ட்ரி கரெக்டா பண்ணிருக்கான். பட் மிஸ்டேக் அவனுக்கு தான். இப்போ 2 வகையான பாவத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சர்ச்சில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று பரத்துக்கு விரோதமான பாவம், இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமான பாவம். அந்த இளையகுமாரன் சொல்றான், தகப்பனே, நான் பரத்துக்கும் உமக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமான பாவம் அது. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ தேவனுக்கு விரோதமான பாவத்தை, இப்போ மனுஷனுக்கு விரோதமா நீங்க செய்யற பாவம் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ண முடியும்? மனுஷங்கிட்ட போய் சரி பண்ணணும். தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவன்கிட்ட போய் சரி பண்ண முடியும். இந்த 2 பாவத்துல நீங்கள் செய்யறது அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிற பாவமா இருக்கா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவமா இருக்கும்? அந்த பாவம் அடுத்தவனை பாதிக்காத அளவுக்கு இருக்குதா? அங்கதான் இங்க பிரச்சனையே இருக்குது. இப்போ மோசே கண்மலை அடிக்கிறார், தண்ணி வந்துருச்சு, குடிச்சாச்சு, மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயாச்சு. இதனால ஜனங்களுக்கு பாதிப்பானா? ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லை, தே ஆர் ஃபைன், குட். ஆனால் மோசேயோடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், முடிஞ்சிருச்சு. அந்த பாதிப்பு யாருக்கு மட்டும் வந்துச்சு? மோசேக்கு மட்டும் வந்துச்சு. ஆனால் தாவீது ஒரு காரியம் செய்யறார். அந்த காரியம் அவருக்கு மட்டுமல்ல, அது உரியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. இப்ப நம்ம வெறும் உரியாவை மட்டும்தான் பாக்குறோம். உரியாவுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைய எழுந்திருக்கிறாங்கல்ல, எவ்வளவு இருக்குது. இப்போ தாவீது என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவர் செஞ்சதுனால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்ததுனால நியாய தீர்ப்பு எப்படி நிக்குது? சகோதரன் ரத்தத்துக்கு சகோதரத்துல பழி வாங்குவேன்றவரு, நீ இன்னொருத்தருடைய பிள்ளைய கொலை பண்ணல உரியாவ, அதே மாதிரி அப்சலோமை கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எந்த தாவீது எந்த வாயால நீங்க உரியாவை போட்டு யோவாபு கிட்ட கொலை பண்ணுங்கன்னு சொன்னானோ, அதே தாவீது அவன் வாயால
அப்சலோமை கொலை பண்ணுங்கன்ற இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், வேற வழி இல்லை, நியாய தீர்ப்பு. இப்ப யோசிச்சு பாருங்க, பரத்துக்கு விரோதமான பாவம் மோசே பண்ணது, மனுஷனுக்கு விரோதமான பாவம் தாவீது பண்ணது. இப்ப பரத்துக்கு விரோதமான பாவம் மோசையோட முடிஞ்சிருச்சு, நீ போக மாட்ட, வேலை முடிஞ்சு. ஆனா தாவீது பண்ணது பாதிப்பு வேற வழி இல்லை, அது தன் சந்ததியும் பாதிச்சு. இப்போ ஊழியக்காரன் சில நேரத்தில் செய்யறது, அவனுக்குள்ள பாவம் இருக்கும், ஆனால் உபதேசத்தை கரெக்டா கொடுத்துருவான். ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, அவரை மாதிரி ஒரு அப்பாலஜெட்டிக்ஸ் பேசக்கூடியதான ஊழியக்காரர் இன்னும் கிடையாது, இன்னும் கிடையாது, ஸ்டில் நவ். இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார், அவரை மாதிரி டாக்டரின் டீச்சிங் எழுதுறவர் யாருமே கிடையாது, தி பெஸ்ட் ரைட்டர் அவர். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க, விழுந்து போயிருந்தாங்க. சாகறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை கமிட் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு, நான் அதாவது அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, கத்தரட்ட போனாலே போதும், ஏன்னா அவங்களால யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஏன்னா அவங்க ரைட்டிங்ஸ் கரெக்டா இருந்துச்சு, டாக்டரின் கரெக்டா இருந்துச்சு, அவங்க சொன்ன உபதேசம் கரெக்டா இருந்துச்சு, அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனலி பாவம் பண்றாங்க, கரெக்டா இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாக்கி அவங்க சாகறதுக்கு முன்னாடி பப்ளிக்கா கமிட் பண்ணி, நான் தான் பண்ணேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, அவரோட போயிடுச்சு, அது அவரோட போயிடுச்சு. ஆனா அவருடைய ஊழியம் கரெக்டா இருந்துச்சு, பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல, நமக்கு தேவையும் இல்லை, இன்னைக்கும் அவருடைய புக்கு, அவருடைய மினிஸ்ட்ரி பெஸ்ட் செல்லர்ல தான் இருக்கு, இன்னும் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் பொல்லாங்கனா இருந்து பெற்றெடுத்தால் பிறக்கிறது ராட்சசனாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியது உங்க பர்சனல், ஆனால் நீங்கள் பெற்றெடுக்கிறது பொல்லாங்கனா இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு, ஊழியம் பண்றதுக்கோ அல்லது சில காரியங்கள் செய்வதற்கோ நீங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, உங்க ஆர்வத்தை நாங்கள் தடுக்கிறோம், நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம சர்ச்சில் நாங்க ஏன் உங்களை வேணாங்கிறோம். பல நேரங்களில் எங்க ஊழியக்காரங்கிட்ட போய் நாங்க கேட்போம், பாஸ்டர் நாங்க இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரிக்கு போறோம், எங்க பாஸ்டர் யோசிக்கவே மாட்டார், வேணாண்டா அப்படின்ட்டு போயிடுவார். ஒரே வார்த்தை, வேணாண்டா. மனசுல தோணும், ஏன் வேணாங்கிறாரு, ஏன் இப்போ வேணாம், எதுக்கு வேண்டாம், நமக்கு தெரியாது. அந்த பரிசுத்தவான்கள் அதை சொல்லும் பொழுதே அவங்க ஆவியில ஒண்ணு ஃபீல் பண்ணுவாங்க, சரியா தப்பான்னு. சரின்னு ஃபீல் பண்ணா சரி, தப்புன்னு ஃபீல் பண்ணா தப்பு. நாம என்ன நினைப்போம், அவர் என்ன வேணான்றாரு, அவர் எதுக்கு என்ன வேணான்றாரு. நான் அதைத்தான் இன்னைக்கும் கத்து வச்சிருக்கிறேன், எங்க பரிசுத்தவான்கள்ட்ட நான் அதுதான் கத்து வச்சிருக்கேன். அவங்க சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு அதுதான். சிலர் வந்து கேட்கும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வரும், கர்த்தர் நமக்குள்ள உணர்த்துவார், ஓகே. சிலர் சொல்லும் போது ஒரு அலாரம் அடிக்கும், வேணாம் இப்போதைக்கு வேணாம். அந்த அலாரம் அடிக்கும் போதே நான் சொல்லுவேன், பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றவேன். இந்த அலாரத்தை கரெக்டா நடக்கிற அல்லது உணர்ற ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, யாராவது சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எங்க பாஸ்டர்ல அப்படிதான், எங்களுக்கு புரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊழியத்தினால நாங்க பண்ணிருக்க மாட்டோம். சிலர் வந்து அதுன்னு அவர் என்னப்பா சொல்றது, நம்ம பண்ணுவோம்ப்பா, அவர் அப்படிதான் பாஸ்டர் எல்லாத்துக்கும் எதிர்ப்பாரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் பண்ணுவாங்க. பார்த்துருக்குறோம் அவர்கள் என்ன பாதிப்பு வந்துச்சு, அவர்களுக்கு என்ன வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊழியத்திலே இல்லை, அப்படி முரண்டு பிடிச்சவங்க எல்லாம் ஊழியத்திலே இல்லை. சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் ஏதாவது சொல்றாங்க, ஊழியக்காரங்க ஏதாவது சொல்றாங்கன்னா ஜஸ்ட் வெயிட். அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யல, முழுசா உருவாகல, உருவான பிறகு பிள்ளை பெற்றுக்கலாம். நமக்கு ஆசை இருக்குது பிள்ளையை உடனே பெற்று எடுக்கணும்னு. டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைங்க இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வாரம் ஆகும், இன்னும் ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க 2 வாரம் ஆகும். நமக்கு இல்லைங்க எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது, அது தாங்க இருக்கும், போய் 2 வாரம் கழிச்சு வாங்க. நீங்க சொல்லுவீங்க இந்த டாக்டருக்கு பொறுப்பே இல்லை, என் வீட்டுக்கு போய் சொல்றாரு. அந்த டாக்டர் நினைச்சுப்பாரு இது அதுக்குள்ள அவசரப்படுது, இப்ப பெத்தா அந்த பிள்ளைக்கு ஏதாவது இன்னும் முழுமையா உருவாயிருக்காது. முழுமையா உருவாருன்னா அது அங்க நிற்கவும் நிற்காது, வெளியே வந்துட போகுது.